எங்க நிலா பாத்தீங்கன்னா வீடு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுதான். வந்த இடத்துல சேருன்னு பாத்தீங்கன்னா, என்னம்மா வீடு பார்த்துட்டு வந்துட்டியான்னு கேட்டதுதான். உடனே நம்ம நிலாக்கு புரிஞ்சு போகும், எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். சேருன்னு பாத்தீங்கன்னா வீடு எப்படி இருக்குமா, நல்லா இருக்கான்னு கேட்க, உடனே நிலா பாத்தீங்கன்னா வீடு பிடிக்கலன்னு சொன்னதுதான். உடனே பாண்டியும் வீடு நல்லா இருக்குமேங்க, அப்படின்னா நீங்களும் வீடு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நானும் சொல்லணும் சேர்ந்து தானே பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுதான். சரி வேற யாரெல்லாம் வீடு பார்த்திருக்கீங்க, பலவா நீ வீடு பார்த்திருக்கியாடான்னு கேட்க, இல்ல நீ நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேருங்கிட்டையும் கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு தெரியாது, சோழன் தான் நேத்து சொன்னான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிலா பாத்தீங்கன்னா எதுவும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு உள்ள போனதான். பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சோழன் கொஞ்சம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட அன்பா பேசுவாங்க. வீடு இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா சொன்னாங்க அப்படின்னுட்டு, நீங்க கடன்காரன் அவரதான் நான் விரும்ப, ஒழுங்கு மரியாதையா போயிட்டு அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் ஆபீஸ் போறேன்னு கிளம்புனதுதான். இங்க நம்ம சேரன்ல இருந்து பாண்டியில இருந்து பல்ல முதற்கொண்டு டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டதுதான். உடனே நம்ம சோழனு பாத்தீங்கன்னா நடந்ததை வண்டி வண்டியா சொல்ல, நம்ம பழம்னு பாத்தீங்கன்னா பாண்டியனும் சேரனும் சொல்லிச்சு கண்டிப்பா அண்ணி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு, கடைசியில அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுதான். உடனே சோழனும் அண்ணன் நீயுமானே சரி பணம் அட்வான்ஸ் பணம் ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு கேட்க, 20,000 கொடுத்துருக்கேன், இப்ப அதை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதுதான். ஒண்ணு பழவனு ஓ அண்ணி சொன்ன முக்கியமான வேலை இதுதானா, சரி சரி போன்னு அனுப்பி விடுவாங்க.